அடுத்த ஆள் வாங்க, உட்காருங்க. ஜாதகத்தை கொடுங்க. இந்தாங்க சார். என்ன விஷயம்? நானும் ஒரு பொண்ணு மனசார விரும்புறோம். எங்களுக்கு பெத்தவங்க யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதான் நாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவெடுத்திருக்கோம். சரி, அதான் பொருத்தம் பார்க்க வந்தேன் சாமி. ஓடி போய் கல்யாணம் பண்றவங்களுக்கு எதுக்குப்பா ஜாதகம் பார்க்கணும்? ஒரு திருப்திக்காண்டி. தப்பு இல்லை பார்க்கலாம். சந்துரு நீங்க தானா? சந்துரு என் பேர் தான். பிரியாங்கிறது பொண்ணோட ஜாதகமாப்பா? சிட்டு சாமி. சிட்டா? நான் சும்மா செல்லமா கூப்பிட்டுக்கிறேன். என்னப்பா வெக்கமா? இந்த ஜாதகத்தின்படி இந்த பொண்ணு வந்து உங்களை விட மூத்தவங்களா இருக்கணுமே. ஆமா சாமி. 29-30 வயசு இருக்குமா? 29 வயசு என் சிட்டுக்கு. டிசம்பர் மாசம் பிறந்திருப்பாங்க. ஆமா சாமி. இந்த ஜாதகத்துக்காரவங்களுக்கு தாய் உண்டு தகப்பன் இல்ல. மாமா இல்ல. கூட பிறந்தவங்க 2 உண்டு, ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு. ஆணு கடல் கடந்து வேலை பாக்குறாங்களா? மச்சான் அங்க துபாயில ஒட்டகம் வைக்கிறாரு. பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்காங்களா? நம்ம கொழுந்தியா காலேஜ் படிக்குது, செகண்ட் இயர். இந்த ஜாதகத்துக்காரவங்க மருத்துவத்துறையில வேலை பாக்குறாங்க. கரெக்டா? அட ஆமா சாமி, என் சிட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் நர்ஸ். இந்த ஜாதகத்தின்படி இந்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிருக்கணுமே. அப்படிலாம் இல்ல சாமி, சும்மா இல்ல ஆயிருக்கு சொல்லிட்டு இருக்காரு சாமி. ஆயிருக்குப்பா. ஓ எதை வச்சியா சொல்ற? ஏன்னா இந்த ஜாதகம் என் பொண்டாட்டி ஜாதகம். பிரியாங்கிறது என் பொண்டாட்டிடா.